அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் உலகிற்கு உப்பாக இருக்க வேண்டும், நாம் உலகிற்கு ஒளி தரும் ஒளியாக இருக்க வேண்டும். ஒரு சிறிய என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய மேற்றாசனத்திற்காக உதவி செய்யும் பெனஃபேக்டர்ஸ் ஒரு குழுமம் என்னை பார்க்க வந்திருந்தது. ஒரு 10 நாள் தங்கினாங்க. எங்கெல்லாம் அவர்கள் செல்ல முடியுமோ, ஏனென்றால் அந்தமான் நிக்கோபாரிலே சில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் இருக்கு, நாங்களே போக முடியாது, பர்மிஷன் இல்லாமல் ஃபாரினர்ஸ் போக முடியாது. ஆகவே எங்கெல்லாம் அவர்களை அழைத்து கொள்ள செல்ல முடியுமோ அங்கெல்லாம் முயற்சி செய்தேன். ஒவ்வொரு நாளும் காலை மாலை ஒவ்வொரு கிராமத்திலே கொண்டு சென்றேன். பார்த்தார்கள். திரும்பி வந்த பிறகு என்னிடம் பேசும் பொழுது அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, உங்கள் மேற்றாசனத்திலே ஏறத்தாழ 40,000 கத்தோலிக்க மக்கள் வாழ்கிறார்கள். இந்த 40,000 மக்களிலே எத்தனை சதவீத மக்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருப்பலிக்கு வருகிறார்கள் என்று என்னால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. நான் இங்கும் அங்கும் பொருட்களை அணுகிய பிறகு சொன்னேன், ஏறத்தாழ 60 to 65 விழுக்காடு மக்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுக்கிறார்கள் என்று. அப்ராக்சிமேட்லி 60 to 65%. அது கொஞ்சம் கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம், ஒரு ரேண்டம் ஃபிகர் கொடுத்தேன். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியானாங்க. அவ்வளோ பேர் வராங்க பிஷப், இப்போ 40,000 பேரில் ஏறத்தாழ உங்களுக்கு 60%, ஆல்மோஸ்ட் 20,000 பீப்புள் ப்ளஸ் சண்டே போசி வராங்க, மிகவும் மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. அந்த கேள்வி அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஏனென்றால் நான் யோசித்து பார்த்தேன் அவர்கள் ஏன் மகிழ்ந்தார்கள் என்று. ஏனென்றால் அவருடைய பேக்ரவுண்ட், அவங்க வந்த தேசம், வந்த நாடு ஜெர்மனி. நம்முடைய குருக்கள், சில குருக்கள் அங்கு சென்றிருப்பார்கள், நண்பர்கள் உண்டு. ஐரோப்பா தேசங்களிலே பல தேசங்களிலே திருப்பலிக்கு மக்கள் செல்வதில்லை. நானே பார்த்திருக்கிறேன். சண்டே மாஸ்ல மிகப்பெரிய கோயில் இருக்கும், டெக்கரேஷன்ஸ் பியூட்டிஃபுல், லைட்டிங்ஸ் பியூட்டிஃபுல், கோவில் மணி பியூட்டிஃபுல், எல்லாமே பியூட்டிஃபுல். பூச ஆரம்பிக்கும், ஒரு 15 பேர் இருப்பாங்க. அந்த 15 பேர்ல 10 பேர் 75+ வயசுல. இளம் மக்கள் திருப்பலிக்கு வர்றது கிடையாது, சிறு பிள்ளைகள் திருப்பலிக்கு வராது, வரவங்க எல்லாம் முதியவர்கள் தான். இதைத்தான் என்னை பார்க்க வந்த அந்த விசிட்டர்ஸ் வாழ்ந்து கொண்டிருப்பது. அங்க அவ்வளவுதான் நடக்குது. பெரிய கோயில் இருக்கு, 10 பேர் 15 பேர் இருக்காங்க, 20 பேர் இருப்பாங்க. நான் ஒரு ட்ரிப் ஈஸ்டருக்கு அங்க இருந்தேன். குட் ஃப்ரைடே சர்வீஸ் ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. யோசித்து பாருங்க, நம்ம ஊர்ல குட் ஃப்ரைடேக்கு யாரெல்லாம் மறித்து கல்லறை போயிட்டு அவங்கள ஏஞ்சி வந்துடுவான் வெளியே. கட்டாயம் பார்த்துருப்பீங்க நீங்க. கோயில் பக்கம் பார்க்காதவங்க, செத்து மறித்து அடக்கம் செய்யப்பட்ட மக்கள் கூட வந்துருவாங்க. நான் விளையாட்டா சொல்லுவேன், ஆண்டவர் இறந்த பிறகு நம்ம என்னைக்கு அடக்கம் பண்ணவரை, எந்த நாள்ல? குட் ஃப்ரைடே இல்லையா? சரியில்ல, எப்போ உயிர்த்தார் ஆண்டவர்? 3 நாள் கழிச்சு சண்டே ஈஸ்டர் உயிர்த்தார். இவங்க ஆப்போசிட். இவங்க எப்போ எழுந்துப்பாங்க வெளியே? இந்த மக்கள் குட் ஃப்ரைடேக்கு உயிர்த்தெழுவார்கள். எப்போ திரும்பி கல்லறை போடுவாங்க? ஈஸ்டர் அன்னைக்கு. அப்படியே ஆப்போசிட். ஆண்டவர் இறந்தார் குட் ஃப்ரைடேல, அடக்கம் செய்யப்பட்ட குட் ஃப்ரைடே, உயிர்த்தார் ஈஸ்டர் அன்னைக்கு. இந்த மக்கள் அப்படியே ஆப்போசிட். வருஷம் ஃபுல்லா கடையில் இருப்பாங்க. குட் ஃப்ரைடே கால், இன்னைக்கு குட் ஃப்ரைடேப்பா, எழுந்திருப்பா வெளியே, கோயிலுக்கு போகலாம். எப்ப திரும்பி உள்ள போடுவாங்க கல்றைக்குள்ள? ஈஸ்டர். அப்படியே ஆப்போசிட். ஸோ அந்த விதமான மக்கள் வரும் இடத்துல வரும்பொழுது அவங்க பார்க்குறாங்க, எங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வரும். ஆனால் எனக்கு என்ன மகிழ்ச்சினா, அதுக்கு மேலே அவங்க எனக்கு கேள்வி கேட்கல, நானே இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டேன். இந்த கேள்வியை இங்க இருக்கும் அனைத்து பங்குகளுக்கும், இங்க இருக்கும் உங்களையும் கேட்கிறேன். நான் சொல்லபடி அந்த 60-65 விழுக்காடு மக்களிலே உண்மையான கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழும் மக்கள் எத்தனை விழுக்காடு? புரியுதா? புரியுதில்ல? எல்லாம் கோயிலுக்கு வந்துடுறோம்.
எல்லாம் கோயிலுக்கு போறோம், நம்ம பங்கு கோயிலுக்கு போறோம், ஷைன்ஸுக்கு எல்லாம் ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட்லி ஓகே, நல்ல பர்சன்டேஜ் இருக்கு. ஆனா எத்தனை மக்கள் உண்மையாகவே கிறிஸ்துவின் போதனையை விசுவசித்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரை போல் வாழ, நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறார்கள்? இது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுல என்னுடைய பதில் இருக்கும், 60-65% கோயிலுக்கு போறவங்க ஒரு 5%, 5 விழுக்காடு மக்கள் உண்மையான கிறிஸ்துவ மக்கள்னு சொன்னா அது மிகப்பெரிய பாக்கியம். இங்கேயும் அப்படிதான் இருக்கும். எல்லாம் கோயிலுக்கு போறோம், ஆனா உண்மையிலேயே கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழும் மக்கள் எத்தனை சதவீதம் என்பதை கேட்டால் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு 5%, 10% அது கூட இருக்காது. அதுதான் உண்மை, அதான் உண்மை, ஏத்துக்கணும். அப்போ இந்த பேக்ரவுண்ட்ல நீங்கள் உலகிற்கு, நாம் அனைவரும் உலகிற்கு உப்பாக இருக்க வேண்டும், ஒளிதரும் ஒளியாக இருக்க வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய நாட்டிலே பலவித விசுவாசங்களை கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள். இப்ப நம்ம வீட்டிலே இருப்பாங்க, நம்ம வீட்டு பக்கத்திலே இருப்பாங்க, மற்ற கோயிலுக்கு போற மக்கள் இருப்பாங்க, மற்ற விசுவாசத்தை அனுசரிக்க மக்கள் இருப்பாங்க. அது தப்பா சரியா அதை பத்தி நான் பேசல. அவங்களும் அவங்க வீட்டில் வந்து சாமிகள் படகம் இருக்கும், வெளியே போகும்போது ஒரு பிரேயர் சொல்லிட்டு போவாங்க, உள்ள வந்தா பிரேயர் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் வருஷம் ஃபுல்லா திருவிழாக்கள் இருக்கிறது, கொண்டாடுகிறார்கள், வீட்டிலே கொண்டாடுவார்கள், மற்ற மக்களை சேர்த்து கொண்டாடுவார்கள். அது கோயில் அவங்களுடைய திருத்தலங்கள் போவாங்க, எல்லாம் போறாங்க, எல்லாம் ஒண்ணுதான். நம்மளும் போறோம். நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நான் கிறிஸ்தவன், எனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதான் கேள்வி. இப்போ அவங்க சாப்பிடுறாங்க, நம்ம சாப்பிடுறோம். அவங்க உடுத்துறாங்க, நம்ம உடுத்துறோம். நமக்கு ஒரு வீடு இருக்கு, அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. நம்ம வேலைக்கு போறோம், அவங்கள வேலைக்கு போய், இதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ் பாருங்க, அவங்க திருடுறான், நானும் திருடுறேன். அவங்க சண்டை போடுறாங்க, நானும் சண்டை போடுறேன். அவங்க வீட்லயும் அமைதி இல்லை, என் வீட்லயும் அமைதி இல்லை. அவங்களும் மக்களை வெறுக்கிறாங்க, நம்மளும் மக்களை வெறுக்கிறோம். அப்போ நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? புரியுதா? நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ இங்க இந்த மலை அடிவாரத்திலேயே சில நம்முடைய கத்தோலிக்க சபைகள் இருக்கிறது. எம்எஸ்எஃப் ஃபாதர்ஸ் இங்க இருக்காங்க, எம்எம்ஏ சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் உண்டு, டிஎம்ஏ சிஸ்டர்ஸ் உண்டு, எஃப்எம் சிஸ்டர்ஸ் உண்டு, டயசன் ஃபாதர்ஸ் உண்டு. மேட்ராசனத்திலே பல சமுதாயத்தை சார்ந்த குருக்களும் கன்னியர்களும் உதவிக்கிறாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சலேஷன் அண்ட் ஜெசுவிட்ஸ்? இந்த கேள்வி எப்போ கேட்கறோமா? நம்ம கேட்கறோமா? கேட்கணும், கேளுங்கன்னு சொல்றாங்க அவங்க. நீங்க என்ன கேட்டீங்களா? நாளை காலை போய் கேளுங்க, பாரு போயிட்டு. இதுதான் உண்மை. இப்ப ஜெசுவிட்ஸ்க்கும் டயசன் ஃபாதர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இப்ப சிஸ்டர்ஸ் உண்டு, இங்க டிஎம்எஸ் சிஸ்டர்ஸ் பாக்குறேன், காமல் சிஸ்டர்ஸா, தாம்பரம் காமல் சிஸ்டர்ஸ் உண்டு, பின்னாடி எஃப்எம் சிஸ்டர்ஸ். உங்க சபைக்குள்ள என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது? வாட் மேக்ஸ் யூ டிஎம்ஐ, வாட் மேக்ஸ் யூ an ஏசி, வாட் மேக்ஸ் யூ an எஃப்எம்எம், and what makes you SDB, what makes you MSFS, what makes you MMA, what makes you SJ, what makes you diocesan? கலர். அப்பா பாரு, அருமையான ஆன்சர் ஃபாதர்ஸ். கலர் தான் டிஃபரன்ஸ், மற்ற எல்லாம் டிஃபரன்ஸே கிடையாது. அப்படி இருந்தா எதுக்கு ஜெசுவிட், எதுக்கு சலேஷியன், எதுக்கு எஃப்எம்எஸ், எம்எஸ்எஃப்எஸ், எதுக்கு டயசிஸ்? யோசிச்சு பார்க்கணும். இதுதான் உண்மை. ஃபாதர் சொல்லிட்டான். உங்களுக்கு கேட்குறேன், நான் சொன்ன மாதிரி அவனும் திருடுறான், நானும் திருடுறேன். அவனும் போய் சொல்றான், நானும் போய் சொல்றேன். அவனும் அடிக்கிறான், நானும் அடிக்கிறேன். அவன் வீட்லயும் சண்டை, என் வீட்லயும் சண்டை. அவன் வீட்டில் குடுமையை பிடிச்சான், நானும் குடுமையை பிடிக்கிறேன். நான் கிறிஸ்துவன்பா. என்ன டிஃபரன்ஸ்? யோசிச்சு பார்க்கணும். வாழ்க்கையை உடனே மாற்ற முடியாது, கஷ்டம். கலரை மாற்றலாம். என்ன டிஃபரன்ஸ் இருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் மற்ற மதங்களை, மற்ற விசுவாசங்களை கொண்ட மக்களுடைய வாழ்க்கைக்கும்? அந்த டிஃபரன்ஸ் இல்லைன்னா வாட் மேக்ஸ் மீ a Christian? கோயிலுக்கு வரோம், அவங்களும் கோயிலுக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க, நம்மள பண்றோம். ஆனா என்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது? இந்த பேக்ரவுண்ட்ல ஆண்டவர் சொல்றார், ஒரு கிறிஸ்தவன்னா அவனுடைய வாழ்க்கை உப்பாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன்னா அவனுடைய வாழ்க்கையை ஒளிரி கொண்டு இருக்க வேண்டும், ஒளியாக இருக்க வேண்டும். அது என்ன அர்த்தம் நம்மளுக்கு? கோயிலுக்கு வந்தா ஒளியா மாறிடுமா? கோயிலுக்கு வந்தா உப்ப மாறிடுமா? ஞானஸ்தானம் வாங்கினா வாங்கிடுமா? நான் வாரம் கோயிலுக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை சண்டேஸ்ல வீக்டேஸ்ல போய் நன்மை வாங்கிட்டா உப்ப மாறிட முடியுமா? முடியாது.
எல்லா விதமான முயற்சியும் இருக்கலாம், நல்லா படிக்கலாம், பாடலாம், பேசலாம், நடக்கலாம், நிறைய திறமைகள் இருக்கலாம், எல்லாம் இருந்து அன்பு, அதுதான் இயேசு. அன்புதான் இயேசு, இயேசுதான் அன்பு. போன மாசம் என்ன கொண்டாடணும்? லாஸ்ட் மந்த் என்ன கொண்டாடணும்? ஜூன் மாசம் திரு இருதயம். அதோட அர்த்தம் என்ன? திருதயம் என்ன ஒரு இதயமா? அது இருதயமா? கிடையாது. அன்பு, அன்பின் திருவிழா, அன்பின் திருவிழா. அதுதான் சொல்றாரு இன்னைக்கு பவுல். எல்லா திறமையும் வச்சுக்கிட்டு அந்த அன்பு இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட், வாழ்க்கையே வேஸ்ட். ஞானஸ்நானம் வேஸ்ட், புது நன்மை வேஸ்ட், நம்ம வாங்குற நன்மைகள் வேஸ்ட், கான்ஃபர்மேஷன் வேஸ்ட், திருமணம் வேஸ்ட், குருக்களுக்கும் குருத்துவம் வேஸ்ட மாறிடலாம் அந்த அன்பு இல்லைனா. அன்புதான் அடிப்படை, அன்புதான் கடவுள். அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்புதான் நம்முடைய வாழ்க்கையை உப்பாக மாற்றும். அந்த அன்புதான் நம்முடைய வாழ்க்கையை ஒளியாக மாற்றும், மாற்ற வேண்டும். அந்த டிஃபரன்ஸ் இல்லைனா, அந்த டிஃபரன்ஸ் நம்ம கிறிஸ்தவ மக்களே கிடையாது. இதுதான் உண்மை. ஆகவே இப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை உண்மையிலேயே கிறிஸ்துவ வாழ்க்கையா? அப்போஸ்தலர் இன்னைக்கு ஸ்டைல்ல இருக்கும், அவர் வேத சாட்சியர், நமக்காக தன் நாட்டை விட்டு எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. 2000 வருஷம் ஆச்சு, நம்ம 2000 இயர்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஏத்துக்குங்க. இப்படியே போயிட்டு இருந்தோம்னா 5000 கழிச்சியும் இப்பதான் சொல்லுவோம், நம்ம 5000 இயர்ஸ் கிறிஸ்டியன்ஸ் நாங்க சண்டை போடுவோம், நாங்க 5000 கிறிஸ்டியன்ஸ் அமைதியா இருக்க மாட்டோம், நாங்க 5000 இயர்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அன்பா இருக்க மாட்டோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? ஆகவே கிறிஸ்து சொல்வது உலகிற்கு உப்பாக இருங்கள். அந்த உப்போட சாராம்சம் போச்சுன்னா அது வெளியே தூக்கி போட்டு மிதிவிடப்படும். அதான் நடக்கும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே. அந்த கிறிஸ்துவின் சாராம்சத்தை புரியாம வாழ்ந்தனா நம்முடைய வாழ்க்கையும் வெளியே தூக்கி எறியப்படும், கால்களால் மிதிக்கப்படும், கடவுளால் நிராகரிக்கப்படும். என்ன வாழ்க்கை அது? நரகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை. ஆகவே அவ்வாறு வாழ முயற்சிக்கின்றோமா, அவ்வாறு வாழ விழைகின்றோமோ அங்கு செல்ல ஆர்ப்பணமா இல்ல, மாறாக உப்பாக இருந்து ஒளியாக இருந்து மக்களுக்கு அன்பினை பரப்பும் மக்களாக இருக்கிறோமா? இந்த கேள்வியை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். குருக்களையும் சேர்ந்து ஆயரையும் சேர்ந்து. எனக்கு தான் அந்த உபதேசம், நாட் ஜஸ்ட் ஃபார் பீப்புள், எனக்கு தான். நான் அன்பை பரப்பும் ஒரு ஆயராக இல்லை என்றால் நானும் தூக்கி அடிக்கப்படுவேன். கிறிஸ்துவை போல் வாழ நான் முயற்சி செய்யவில்லை என்றால் நானும் தூக்கி அடிக்கப்படுவேன். பிஷப் ஆயிட்டாரு, அங்க போயிடுவாரு. நம்பாதீங்க, அதெல்லாம் ஆக முடியாது. நான் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். இது ஏறத்தாழ ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி, 35 இயர்ஸ் முன்னாடி விஷயம். ராஞ்சியிலே என்னுடைய ஆர்ச் டயசிஸ் ராஞ்சி ஒரு கார்டினல் இருந்தார், டெலஸ்போர்ட் பீட்டோ போன்னு. இங்க வந்திருப்ப கட்டாயம் வந்திருப்பார் போசிக்கு. அவர் நல்ல மனுஷன். அவர் ஆயராக இருந்த பொழுது கார்டினல் ஆகிறதுக்கு முன்னாடி 1909ஆம் ஆண்டு, ஒரு 42 இயர்ஸ் முன்னாடி நடந்தது. 40 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு பங்குக்கு கிறிஸ்மஸ் மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தேன். நான் பிரதராக இருந்தேன். அப்போ அங்க வழக்கப்படி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி மக்கள் திருமண வகுப்புகளுக்கு வருவாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மேரேஜ் கேட்டரிசம் கிளாஸ்க்கு வருவாங்க. அதே மாதிரி ஈஸ்டருக்கு முன்னாடி வருவாங்க. ஒரு 40-50 பேர் பிள்ளைங்க இங்க இருந்துச்சுங்க, கிளாஸ் படிச்சுட்டு இருக்குங்க. அப்போ அந்த ஆண்டவரானவர் அங்க அந்த வழியா எங்கேயோ போனார், லஞ்சுக்கு வந்திருந்தார். எங்களுடைய பங்கு சாமியார் சொன்னாரு, ஆண்டவரே இங்க வந்திருக்கீங்க, நீங்க இந்த பிள்ளைங்க கொஞ்சம் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னார். அவர் வந்தார். இது தியாலஜிக்கலி தப்பா இருக்கலாம், ஃபாதர்ஸ் உடனே சொல்லுவாங்க தப்புன்னு சொல்லுவாங்க, தப்பா இருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனா இட் ஹஸ் காட் அ மீனிங். எல்லாத்துக்கும் மீனிங் உண்டு. தியாலஜிக்கலி we can discuss this is correct or wrong, but meaning is there. அவர் சொன்னாரு, பெண்களை பார்த்து சொன்னார், அந்த சின்ன பிள்ளைங்க, கல்யாணம் பண்ண போற பிள்ளைங்க, மகள்களே நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இங்க இருந்து ஒரு பையன் உங்களுடைய கணவனாக வருவான். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கணவன் ஆண்டவரை சென்று அடையவில்லை என்றால், சொர்க்கம் போலனா, விண்ணுலகம் போகலனா நீயும் போக முடியாது. யார் அட்வைஸ் இது? யாருக்கு அட்வைஸ்? பொண்டாட்டியா ஆற போற பிள்ளைங்களுக்கு, திருமணம் செய்யப்பட இருக்கிற பிள்ளைகளுக்கு. அப்பதான் பசங்க சொன்னார், நீங்க கல்யாணம் பண்ணல, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ண போற, இங்க ஒரு புள்ள உனக்கு மனைவியா இருப்பா. ஞாபகம் வச்சுக்கோ, உன் மனைவி கடவுள்கிட்ட போலன்னா, சொர்க்கம் போலன்னா நீயும் போக முடியாது. அப்ப திரும்பி பார்த்தார், அங்க சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, எங்க சிஸ்டர்ஸ் உண்டு, சுப்பீரியர் கூட இருக்கலாங்க. So he told the sister superior, sister, மாதாஜி,
உங்க சிஸ்டர்ஸ் கம்யூனிட்டியில சொர்க்கம் போகலாம், நீங்களும் போக முடியாது. அப்புறம் சிஸ்டர் சொல்றாரு, உங்க மாதாஜி சொர்க்கம் போல நீயும் போக மாட்டே உள்ள. அப்புறம் மாட்டார் பங்குசாமியார். எங்க இருக்காரு பங்குசாமியார்? இங்க இருக்காரு. சாமி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பங்கு மக்கள் மத்தவங்க ஸ்கிரிக்கிறீங்க, நீங்களும் பங்குசாமியார் மறந்துடாதீங்க. இங்க மாட்டினார் இவரு. அவங்க ரொம்ப 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 ஹாப்பி. உங்ககிட்ட வரேன்ப்ப, உங்ககிட்ட வரேன். சாமி உங்க பங்கு மக்கள் சொர்க்கம் போடலாம், நீங்களும் டவுட் தான். அம்மா தாயே நீ ஞாபகம் வச்சுக்கோ, உங்க பங்கு சாமியார் போல நீ ஏன் டவுட்? உங்க பங்கு சாமியார் போலனா நீங்களும் டவுட் தான். அப்புறம் தன்னையே சொன்னார், நான் இந்த மேட்ராசனத்தோட ஹையர், நீங்க எல்லாம் சொர்க்கம் போடலாம், நானும் போக முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, நான் போடலாம், நீங்க போக முடியாது. தியாலஜிக்கலி we can discuss. இது சரியா தவறா பேசலாம், தப்புன்னு சொல்லுவாங்க, சரின்னு சொல்லுவாங்க, அது வேற பாயிண்ட். ஆனா ஒரு அர்த்தம் இருக்காரு இல்லையா? இங்க இருக்கும் திருமணமான பெண்கள் யாராவது சொல்லுங்க, என் கணவன் எங்கேயாவது போயிட்டோம், நான் மட்டும் மோட்சம் போறேன் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லுவேமா? கை காட்டுறாங்க. உங்க ஹஸ்பண்ட் அங்கப்பா பாத்துக்குங்க சொல்லிட்டாங்க எங்க கிட்ட, நாளைக்கு சண்டை போட்டா பிடிங்க அவங்க கிட்ட. அதே மாதிரி இங்க உள்ள கணவர் சொல்ல முடியுமா, என் பொண்டாட்டி எங்கேயாவது போட்டோம், நான் மட்டும் மோட்சம் போய்க்கிறேன்? முடியுமா? சொல்ல முடியுமா? சொன்னா நீங்க கணவரா? உண்மையா இல்லையா? அதே போல நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொர்க்கம் போயிடலாம்பா, எங்க பிள்ளைங்க எங்கேயாவது போயிட்டோம், சொல்ல முடியுமா? பிள்ளைங்க சொல்ல முடியுமா, நாங்கெல்லாம் சொர்க்கம் போயிடலாம், அம்மா அப்பா விட்டு போயிடுறோம்னு சொல்லி சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா இன்றைய நாளிலே நம்முடைய குடும்பத்தின் நிலைமை என்ன? இன்றைய நாளிலே, நேத்த விட்டுருங்க, நாளைக்கு விட்டுருங்க, இன்றைய நாளிலே என்னுடைய குடும்பத்தின் நிலைமை என்ன? எவ்வளவு குடும்பங்கள் வருத்தங்களினாலும் அன்பு இல்லைனாலும் பிரிந்து வாழ்கிறார்கள். இப்பெல்லாம் சின்ன சண்டை போட்ட உடனே டைவர்ஸ். அந்த மக்களுக்கு இந்த வார்த்தை என்ன அர்த்தம்? நான் பையன்கிட்ட பேசுறேன், ஒரு சொன்ன ரெண்டு சொன்ன கேட்க மாட்டான், நீ போடா எக்கால கேட்டு போடா அப்படி சொன்னா அம்மா அப்பாக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பசங்களும் அப்படிதான், நான் படிச்சவன், என் அம்மா அப்பா படிக்கல, நான் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் அம்மா அப்பா பார்க்கணும், நான் விட்டு போறேன். அவனுக்கு என்ன? இந்த பேக்ரவுண்ட்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் உலகிற்கு உப்பு, நாம் உலகிற்கு ஒளி. அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் நான் கிறிஸ்துவின் சீடர்கள். அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழவில்லை என்றால் நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் கிடையாது, கிறிஸ்துவின் பிள்ளைகள் கிடையாது. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையிலே பல மாற்றங்களை கொண்டு வரலாம். மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வேண்டும். கிறிஸ்துவை விசுவசிக்கும் மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வேண்டும். அந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வரணும்? நான் தான் கொண்டு வரணும். வீட்டுல 5 பேர் இருக்கிறோம், ஒருத்தரால முடியாது. அப்பா சொல்லுவாரு அம்மா பாத்துப்பா, அம்மா சொல்றாங்க அப்பா பாத்துப்பா, அம்மா அப்பா சொல்லுவாங்க பிள்ளைங்க பாத்துக்கோ, பிள்ளைங்க சொல்லுவாங்க அப்பா அம்மா பாத்துக்கோ. ஒன்னும் நடக்காது. ஒவ்வொருவரும் தனித்துவமாக இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் மாற வேண்டும். கிறிஸ்துவின் போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில இறக்கி நம்முடைய வாழ்க்கையாக ஒன்றாக மாற்றி அந்த அன்பிலே, கடவுளின் அன்பிலே வாழ்ந்து கடவுளின் அன்பினை மற்ற மக்களுக்கு கொடுக்கும் மக்களாக மாறும் பொழுது நாம் சொல்லலாம், நாம் இறைவன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்று. அவ்வாறு வாழ நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக ஜெபிப்போம். 2வது, நம்முடைய தோமையார் திருவிழா. தோமையாரை பத்தி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, சந்தேகப்பட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சந்தேகம் உடனே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இயேசு மறுபடியும் வருகிறார், அவரை பார்க்கிறார், சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார். அவரும் சந்தேகத்தை தீர்த்து வாழ்க்கையை முன்னே செல்கின்றார். எப்படி வாழ்க்கை? சந்தேகமானது சாட்சியாக மாறியது. சந்தேகமானது சாட்சியாக மாறியது. சந்தேகமா இருக்கல, சாட்சியாக மாறியது. சாட்சி எப்படி மாறியது? சாட்சியானது இயேசுவை போதிக்க வேண்டும் என்ற அந்த மறைபொருள் பணியிலே முடிந்தது. அதான் இங்க வந்தார். சந்தேகம் சாட்சியாக மாறி, சாட்சியம் இயேசுவை போதிக்க வேண்டும் என்ற அந்தத்தை உணர்த்தி தன் நாட்டை விட்டு அவர் இங்கு வந்தார். இந்த 3 ஒண்ணா பார்க்கணும். இது நம்முடைய வாழ்க்கை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தேகம் இருக்கலாம், தப்பே கிடையாது. சின்ன பிள்ளைங்க பாருங்க, இந்த பேபிஸ் வீட்டுல இருப்பாங்க, எல்லாத்தையும் கேள்வி கேட்கும். நம்ம என்ன சொல்றோம்? கேட்காத கேட்காத கேட்காத, வாயடிச்சு வச்சிருவோம். ஸ்கூல்ல பாருங்க, பிள்ளைங்க கேள்வி கேட்கணும். கேள்வி சந்தேகம் தான், அது கேள்வி கேட்கணும். ஏன்னா அந்த பிள்ளைங்க அந்த சந்தேக மனசு வந்துடுச்சு, அந்த சந்தேகத்தை முடிக்க பாக்குறாங்க.
ஸோ நல்ல டீச்சர் என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நல்ல அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பார்கள். இங்க சந்தேகப்பட்டது யாரு? பிள்ளைங்க. சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது யாரு? அம்மா அப்பா, டீச்சர், ஸ்கூல். கோயில்ல வந்து ஃபாதர்ஸ் இருப்பாங்க. ஆகவே சந்தேகப்படுத்தப்பே கிடையாது. ஆனா சந்தேகம் எங்கு செல்கின்றது, சந்தேகம் நம்ம எங்கு எடுத்து செல்லுது அதை பார்க்கணும். இங்கு சந்தேகம் சாட்சியாக மாறினார். எந்த இறப்பினை, எந்த உயிர்ப்பினை சந்தேகப்பட்டாரோ அந்த உயிர்ப்பின் தூதுவராக, சாட்சியாக புனித தோமையார் மாறிவிட்டார். அதுதான் வாழ்க்கையில் தேவைப்படுது. நம்முடைய வாழ்க்கையிலையும் சந்தேகங்கள் வரலாம். ஆனால் சந்தேகங்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை முழுமையாக்க, சந்தேகங்கள் குடும்ப வாழ்க்கையிலே அன்பினை பிணைக்க, சந்தேகங்கள் குடும்ப வாழ்க்கையை அன்பினோடு பிணைத்து ஒன்றாக மகிழ்ந்து வாழ நம்ம எடுத்து சென்றால் அந்த சந்தேகத்தை போற்றலாம். நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க, நம்ம பாஸ்கா திருநாள்ல, ஈஸ்டர் திருநாள்ல ஒரு பாட்டு பாடுவாங்க. இங்க ஒரு பாட்டு நைட் பாடுவாங்க. என்னது? வாட் யூ சே ஃபாதர்? ஈஸ்டர் சாங், பாஸ்கா புகழுரை. அதுல ஒரு வார்த்தை வரும், ரொம்ப பிடிக்கும்ல, ரொம்ப பிடிக்க வார்த்தை. நம்ம சொல்றோம், முதலையா யாரு பாவம் செஞ்சது? ஆதாம். ஆதாம், உன்னுடைய பாவமானது போற்றப்படுகிறது. ஏனென்றால் உன்னுடைய பாவம் தான் இயேசுவை கொண்டு வந்ததுங்க. யோசிச்சு பாருங்க, சப்போஸ் ஆதாம் ஏவாள் பாவம் செய்யல, இயேசு வந்திருப்பாரா? வந்திருப்பாரா? வந்திருக்கலாம், தெரியல. ஆனா இந்த கான்டெக்ட்ல வர மாட்டார். நம்முடைய பாவத்தை மன்னிக்க இயேசு வந்தார். அப்போ ஆதாமுடைய பாவம் தேவைப்பட்டது இயேசு வரத்துக்கு. அந்த அடிப்படையில் மிக அழகான பாட்டு. ஆதாம், உன்னுடைய பாவமானது போற்றப்பட வேண்டிய பாவம். ஏனென்றால் உன்னுடைய பாவத்தினால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். உன்னுடைய பாவம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு நற்செய்தியை அறிவித்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தேகங்கள் சாட்சியங்களாக மாறும் பொழுது, சந்தேகங்கள் அன்பின் நிறைவாக மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் சந்தேகம் சந்தேகமாகவே இருந்து விட்டால், சாட்சியாக மாறவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தோமையார் அந்த சந்தேகத்தை சாட்சியாக மாற்றினார். சந்தேகம் என்ற அந்த குறையினை சாட்சியாக மாறி நிறைவாக மாற்றி கடவுளின் ஆசையை பெற்றுக்கொண்டால், அந்த ஆசையினால் தான் தன் நாட்டை, மக்களை, குடும்பத்தை விட்டுவிட்டு இங்கு வந்து நமக்காக இந்த மலையிலே இறந்தார். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆகவே நமக்கு புனித தோமையார் ஒரு வழிகாட்டி. சந்தேகம் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், குடும்பத்திலே குறைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த குறைகளை நாம் எவ்வாறு சந்திக்கிறோம், அந்த குறைகளை நாம் எப்படி முழுமையாக்குகிறோம், அந்த குறையை எப்படி நாம் நற்செய்தியாக மாற்றுகிறோம், அந்த குறையை எப்படி அன்பாக மாற்றுகிறோம், அன்பாக மாற்றி அந்த குறையையே நாம் உலகத்தின் உப்பாகவும் உலகத்தின் ஒளியாகவும் வாழ மாற்றும் பொழுது அது கடவுளுடைய கிருபையாக மாறுகின்றது, கடவுளுடைய ஆசீர்வாதமாக மாறுகின்றது. நமக்கும் கடவுளுக்கும் இருக்க அந்த அந்யோன்யத்தை அதிகப்படுத்துகின்றது. நாம் கடவுளை போல் வாழ முயற்சிப்போம். அந்த முயற்சியை தான் புனித தோமையார் செய்தால், அந்த முயற்சியை தான் நாம் இங்கே பாராட்டி இருக்கின்றோம். அந்த முயற்சியை நாமும் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலும் செய்து காட்ட வேண்டும். அதற்கு ஒரு திடகாத்திரமான ஒரு கிறிஸ்துவ விசுவாசம், ஆழமான ஒரு கிறிஸ்துவ விசுவாசம் நமக்கு தேவை. அந்த தேவையை கடவுள் பூர்த்தி செய்ய காத்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள நாம் தயாரா? இந்த கேள்வி உங்களிடம் விடுகின்றேன். என்னுடைய பதில் உங்களிடம் இருக்கின்றது. ஆமென்.